கொட்டுகிறது. இதனால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதித்துள்ளனர் வனத்துறையினர். மேலும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குறையும் வரை தடை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளனர். புதுச்சேரி அடுத்த வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரி முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள சிறிய பாலம் நிரம்பி வழிவதால் அச்சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அமிர்தி ஜவ்வாது மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ள நாக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றோரும் செல்லக்கூடாது, ஆற்றை கடக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 62 அடி உயரம் கொண்ட செண்பகத்தோப்பு அணையில் நீர் இருப்பு 58 அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரக்கூடிய நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. கமண்டலா ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களான படவேடு, மல்லிகாபுரம், புஷ்பகிரி, சந்தவாசல், ராமாபுரம் கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல் உத்தர காவிரி ஆற்றில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேமந்தபுரம் உள்ளிட்ட 4 ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் நீர்கள் மூழ்கியுள்ளது. இப்பகுதிகளில் கலெக்டர் சுப்புலட்சுமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி செல்லிப்பட்டு படுகை அணை சீரமைக்காததால் பல்லாயிரம் கனஅடி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களப்புதூர் பகுதியில் ஏரியில் நீர் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றத்தால் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. திருவண்ணாமலை நொச்சிமலை ஏரியிலிருந்து வெளியேறும் ஏரி நீர் மற்றும் மழை நீரினால் திண்டிவனம் சாலையில் வெள்ளம் ஆறு போல ஓடுகிறது.